மருத்துவமனை நிர்வாகிகளின் பாதுகாவலர், கிழக்கத்திய துறவு வாழ்வின் முதுபெரும் தந்தையாக போற்றப்படுபவர், மறை வல்லுனர். இவருடைய தாய், தந்தை, பாட்டி, சகோதரர்கள் என அனைவருமே புனிதர்கள். ஆம், இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித பெரிய பாசில். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம். புனித பெரிய பாசில் எங்கு பிறந்தார்? இறைவனுடைய அருளாசிரை முழுமையாக அனுபவித்த புனிதர்களுடைய குடும்பத்தில் கிபி 330 கப்பத்தோக்கியாவின் தலைநகர் செசரியாவில் பிறந்தவர்தான் புனித பெரிய பாசில். 10 குழந்தைகளை ஈன்றெடுத்த இவருடைய தாய் எமிலியா, தந்தை பாசில் இருவரும் புனிதர்கள். இவருடைய பாட்டி மேக்ரினா, இவருடைய சகோதரர்கள் நீசா கிரகோரி, செபஸ்தே பீட்டர் மற்றும் சகோதரி இளைய மாக்ரினா அனைவருமே புனித நிலையில் இறைவனுடைய திருமுக ஒளியை தரிசிப்பவர்கள். ஆசிரியராக தொடக்க கல்வியை செசரியாவில் ஆரம்பித்த பாசில் கான்ஸ்டாண்டினோபிள் மற்றும் ஏதென்ஸில் உயர்கல்வி கற்று மிகச் சிறந்த கல்வியாளரானார். பேச்சாற்றல், வானியல், கணிதம், மருத்துவம், தத்துவம் அனைத்திலும் புகழ்பெற்று விளங்கினார். ஏதென்ஸிலிருந்து தாய்நாடு திரும்பியவுடன் சில காலம் ஆசிரியராக பணியாற்றினார். இறை அழைத்தலை பெறுதல். புனித பேசிலின் சகோதரி மேக்ரினா ஐரிஸ் ஆற்றோரம் இருந்த குடும்பத்தின் பெருந்தோட்டத்தில் கைம்பெண்ணான தம்முடைய தாயோடு சேர்ந்து அருள் சகோதரிகளுக்கான மடம் ஒன்றை ஆரம்பித்து துறவு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார். தம்முடைய உடன் பிறந்தவரின் ஆழமான நம்பிக்கை வாழ்வாலும் தொடர் ஜெபத்தாலும் உலக ஆசையிலிருந்து விடுதலையாகி இறைகரம் பற்றினார் பேசில். நற்செய்தியை ஆர்வத்துடனும் ஆழமாகவும் வாசித்தார். தம்முடைய செல்வங்களை விற்று ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வதிலும், இந்த வாழ்க்கையின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் கைவிடுவதும், உலக காரியங்கள் மீது ஆவல் கொள்ளாதபடி ஆன்மாவை காத்துக்கொள்வதுமே வாழ்வின் நிறைவை அடைவதற்கான வழி என்பதை நற்செய்தியை வாசித்து உணர்ந்து கொண்டேன் என மொழிந்தார். துறவிகளின் வாழ்வு முறை எப்படி இருக்கிறது என்பதை அறிய சிரியா, பாலஸ்தீனா, மெசபடோமியா, எகிப்து போன்ற நாடுகளுக்கு பயணமானார். துறவு மடங்களைக் கண்டு நாடு திரும்பியவுடன் தம்முடைய துறவு மடத்தை ஆரம்பித்தார். பயண அனுபவத்தில் கற்றுக்கொண்டவற்றை வைத்து புதிய விதிமுறைகளை உருவாக்கினார். எல்லாராலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவை பாசிலின் விதிமுறைகள் என இன்றும் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கிழக்கத்திய துறவு வாழ்வின் முதுபெரும் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். 5 ஆண்டுகள் மட்டுமே துறவு மடத்தில் வாழ்ந்த பாசில் ஜெபம், தவம், உழைப்பு என பன்முகத்தன்மையோடு சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார். பேராயராக செசரியா மறைமாவட்டத்தின் பேராயர் யூசேபியஸ் கிபி 364 பேசிலை குருவாக திருநிலைப்படுத்தினார். கல்வி, ஆன்மீகம், சமூக ஈடுபாடு, நேரிய நிர்வாகம் அனைத்திலும் முத்திரை பதித்த பேசில் 6 ஆண்டுகளில் பேராயர் யூசேபியஸுக்கு பிறகு பேராயரானார். தம்முடைய காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய இறை தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் அல்ல, மாறாக ஒத்த இறையியல்பு கொண்டவர்கள் என்னும் ஆரியூஸின் தப்பறை கொள்கைக்கு எதிராக போராடினார். ஆரியூஸின் கொள்கைகளை தீவிரமாக பரப்பி வந்த பேரரசர் வேலன்ஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு எதிராக கான்ஸ்டாண்டினோபிள் பொதுச்சங்கத்தில் அழுத்தமாக தம்முடைய மறுப்பு வாதத்தை பதிவு செய்தார். குருக்கள், பொது நிலையினர் அனைவரும் திரு அவையின் ஒழுங்குகளை நம்பிக்கையோடு கடைபிடிக்க முறைப்படுத்தினார். குருக்களை மிகுந்த கவனத்தோடு தெரிவு செய்தார். தம்முடைய மறைமாவட்டத்தை அனைத்து மறைமாவட்டங்களுக்கும் முன்மாதிரியாக ஆக்கினார். விண்ணக பிறப்பு. கைவிடப்பட்டோர் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்த பேசில் தம்முடைய மறைமாவட்டத்தில் பல இடங்களில் ஏழைகளுக்காக இல்லங்களை அமைத்தார். கைவிடப்பட்ட தொழுநோயாளிகள், வீடற்ற அந்நியர்கள், ஆதரவற்ற வயதானவர்கள், ஏழை நோயாளிகள் அனைவருக்காகவும் மருத்துவ இல்லங்களை உருவாக்கினார். இவ்வுலகில் இருக்கும் பொழுது மட்டுமே நாம் இறைபணி செய்ய முடியும், மறு உலகில் அல்ல. எனவே இவ்வுலக வாழ்வு முழுவதிலும் இறையேசுவின் பணியை செய்வதே மிகப்பெரிய பாக்கியம் என்பதை உணர்வோம் என்றார். இறையியல் பேருரைகளாகவே தம்முடைய மறையுரையை வழங்கினார். மூவொரு இறைவன் மனு உருவான வார்த்தை பற்றி தெளிவான கருத்துக்களை தந்தார். நற்கருணை ஆராதனை வழிபாட்டு வழக்கத்திற்கு பாசில் தொடக்க புள்ளியாக இருந்தார். இத்தனை பெருமைக்குரிய ஆயரும் மறை வல்லுனருமான பேசில் கிபி 379 ஜனவரி மாதம் 1 விண்ணக வாழ்வில் இணைந்தார்.